Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு சிம்பிளான செம்பருத்தி பூ வச்சு சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நாட்டு செம்பருத்தி ஒரு 10 பூ கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து பியூர் சோப்பு, விட்டமின் E 400 mg. இது மூணு வச்சு தான் நம்ம சோப்பு தயார் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவை வந்து நம்ம இந்த பின்னாடிக்கிற காம்பை நீக்கிட்டு வேறு இது மட்டும் நம்ம போட்டு தண்ணியில் கழுவிக்கலாம். ஏன்னா இதில் சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கும், அதனால இதை நம்ம தண்ணியில் கழுவிக்கலாம். இந்த காம்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த பூவை வந்து நம்ம தண்ணியில் க்ளீனாக இப்படி கழுவிக்கணும்னா அந்த பூச்சியெல்லாம் அதில் இருக்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பூச்சிங்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். இந்த அளவுக்கு இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கடாயில் வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு இதில் கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம இதில் இருந்தால் டஸ்ட் இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி நம்ம அதில் போடலாம். இது நல்லா கொதிக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கிளாஸ் தண்ணியில் நம்ம கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு சோப் செய்யறதுக்கு. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எந்த அளவுக்கு கொச்சி இருக்குது அப்படியே அது கலரும் மாறுது. இப்போ இதை நம்ம கொச்சின் இருக்குது, நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சோப்பு கட் பண்ணிக்கலாம். பியூர் சோப்பு நான் பாதி எடுத்துக்கிறேன், பாதி போதும். நான் பாதி பியூர் சோப்பு எடுத்து இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ரொம்ப சீக்கிரம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். நம்ம ரொம்ப பெரிய பெரிய பீஸ் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் மெல்ட் ஆகிறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம்ன்றது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த கலர் எப்படி மாறி நம்ம செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி யூஸ் பண்ணும்போது தண்ணியில் போடும்போது எவ்வளோ நல்லா கலர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது கொதிக்கும். அதில் இருக்கிற அந்த எஸ்எம்எஸ்லாம் அதில் இறங்கி இருக்குது. எந்த அளவுக்கு கலர் மாறிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இது வடிகட்டிக்கலாம். வேறு நம்ம வந்து தண்ணி தான் எடுத்துக்கலாம், அந்த பூவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தண்ணி கொஞ்சம் டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சோப்பை நம்ம மெல்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த செம்பருத்தி சாறை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த செம்பருத்தி. இது அதில் இந்த தண்ணி ஜூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சோப்பை நம்ம மெல்ட் பண்ணணும். அதனால டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், டபுள் பாயில் மெத்தடில் சோப்பு எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த செம்பருத்தி தண்ணி எடுத்து நம்ம இதில் ஊற்றலாம். பாருங்கள், செம்பருத்தி நம்ம எடுத்து வச்சு அந்த சாரை ஊற்றிட்டோம். இது நல்லா ஒரு டைட்டான இதுவாக வரும்போது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது அப்போ நம்ம ஆற வைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சோப்பு செம்பருத்தி பூவும் நல்லா இது கொதிக்க வைக்கணும் டபுள் பாயில் மெத்தடில். இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கும்போது நம்ம இது ஸ்டவ் ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம சோப்புக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் நம்ம எண்ணெயை தடவி வைக்கலாம். இனிமேல் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எங்கோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் கிளாஸ் இருந்தால் கூட யூஸ் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரியில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். போட்டு சுற்றிடும். தேங்காய்ன்றது எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இது இந்த அளவுக்கு இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. அது உள்ள அப்போ நம்ம சோப்பு இதில் ஊற்றி வச்சாலும் நம்மளுக்கு அதில் ஒட்டாது, அவ்வளோ க்ளீனாக வரும். வேஸ்லின் இருந்தால் கூட வேஸ்லின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டீலு எது இருந்தாலும் உங்களுக்கு எந்த டிசைன் புரியுதோ அந்த டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறிந்து நம்ம அந்த எண்ணெய் தண்ணி வச்சுட்டு டப்பாவில் நம்ம ஊற்றி ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா சோப் நம்மளுக்கு ரெடி. நல்ல சூப்பரான செம்பருத்தியில் நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு சிம்பிளான நேச்சுரலான செம்பருத்தி சோப்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து இது பாக்ஸில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஆறினப்புக்கு இப்போ நம்ம விட்டாமின் இ கேப்சூல் ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வச்ச பாக்ஸில் நம்ம இது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நுரை இருக்குது அது வேண்டானாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இது நல்லா கலக்கிட்டு நான் அப்படியே நுரையோடு நான் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து லைட்டாக விதன்னு இருக்கணும், ரொம்ப சுட சுட ஊற்றாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இது நுரை இருக்குது, இது தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு இது நீக்கி எடுத்துக்கலாம். நான் அது எடுக்கிறத நான் அப்படியே தான் விட்றேன். ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் இது நார்மல் இடத்துல வச்சுட்டு 1 ஹவர் கழித்து பாருங்கள், சோப்பு ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம தயார் பண்ண செம்பருத்தி சோப்பு ரெடி. அந்த நுரை இன்ச்சிங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இது கழுவி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் நுரை எப்படி இந்த அளவுக்கு லைட்டாக இப்படி பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரை நல்லா வருது. நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல்லும் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.